இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். இருவரும் ஒருவர் தானா? முருகன் யார், சிவன் யார்? முருகன் நேரடியாக சிவபெருமானுடைய சீடர், முதன்மை சீடர். குரு எப்படியோ, அதாவது ஒருவருடைய குரு எந்த தன்மையில் இருந்தால் அதே தன்மைக்கு நேர் நிகரான பெரும் சக்தி படைத்த இறைவன் தான் முருகன். ஒவ்வொரு உயிரிலுமே 6 நிலைகள் இருக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சாரியம் அப்படின்ற நிலைகள் இருக்கு. இந்த 6 நிலைகளில் எவன் ஒருத்தன் கடக்கிறானோ அவன் முருகன் ஆயிரும். ஏன்னா அருணகிரிநாதர் என்ன பண்ணாருன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அருணகிரிநாதருடைய வரலாறு கடைசியாக அவருக்கு தடையாக இருந்ததுன்னா காமம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம்தான். மற்றபடி எல்லாம் அவர் விட்டு போயிடுச்சு. இந்த 6 விஷயங்களையும் ஒரு மனிதரால எப்படி சாதாரணமாக கடக்க முடியாது. தீட்சை நம்ம கொடுக்கும்போது அவங்களுடைய வினைகளாக இருக்கட்டும் எல்லாமே பஸ்பமாகி விரும்பி எரிஞ்சு. ஏன்னா ஒரு குரு தொடரான தொடு தீட்சைன்னு சொல்லுவாங்க. தொடு தீட்சையை கொடுக்கும்போது சரி, அவர்களுக்குள்ள இருக்கார அந்த கர்மா. சிவபெருமானை பிடிக்கணும், நீங்கள் சிவபெருமானை காண வேண்டும் என்றால் 18 நிலைகள் இருக்கு. சுவையை கட் பண்ணணும். இதை நிறுத்துனீங்கன்னா சாட்சாங்கமா இறைவனும் முன்னாடி எதையுமே சாப்பிட முடியாது, தண்ணியை தவிர. இப்போ யோசிக்கிறீங்களே, அதுவே தவத்தினுடைய உயர்நிலை. ஒரு மெய்ப்பொருள் இருக்கு உங்களுக்குள்ள. அந்த மெய்ப்பொருளை நீங்கள் திறந்து, அந்த பொக்கிஷத்தை நீங்கள் திறந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. இது ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு பிரம்ம யோகம் பிரம்மஸ்ரீ ஹரீஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். குரு கடாட்சம், குரு அருள் உண்டாகட்டும். வணக்கம். பொதுவாக நம்ம முருகன், சிவன் 2 பேரையுமே நம்ம பிரித்து தான் வணங்குறோம். முருகனை வணங்குறவங்களும் இருக்காங்க, சிவனையும் வணங்குறவங்க இருக்காங்க. ஆனால் இருவரும் ஒருவர் தானா? முருகன் யார், சிவன் யார்? முருகன் நேரடியாக சிவபெருமானுடைய சீடர், முதன்மை சீடர். அதனை பிற்காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் சிவபெருமானுடைய மகன் என்று ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு சித்தர்களுக்கும் எப்படி ஒரு சீடன் அவசியமோ எல்லாத்துக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி சிவபெருமானுடைய முதன்மை சீடர் ஆனவர் தான் முருகப்பெருமான். அப்போ ஏற்பட்ட இறைவன் எப்படின்னா, குரு எப்படியோ, அதாவது ஒருவருடைய குரு எந்த தன்மையில் இருந்தால் அதே தன்மைக்கு நேர் நிகரான பெரும் சக்தி படைத்த இறைவன் தான் முருகன். சிவமும் முருகனும் வேறு அல்ல. இரண்டும் ஒரே ஆற்றல் தான், ஒரே சக்தி தான். ஆனால் முருகன் எதில் அடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக சிவபெருமானில் தான் அடக்கம். அதனால தான் சிவம் பெரும் தெய்வமாக இருக்கார். அதுக்குன்னு முருகனை குறைச்சி இடம் சொல்லலை. முருகனும் பெரும் தெய்வம் தான். ஆனால் முருகன் அதிலே தான் அடக்கம். நீங்கள் முருகன் சிவனுடைய சீடர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. முதல் சீடன், முதன்மையான சீடன். அவருக்கு நிகராக பயிற்சி செய்து ஒரு ஞான ரீதியாக, யோக ரீதியாக பயிற்சி செய்தவர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தான் முருகர் தோன்றினார் அப்படி என்றதை தானே நம்ம இன்ன வரைக்குமே கதைகளாகவும் வரலாறாகவும் அதே நேரத்தில் பாடல்களாகவும் கூட நம்ம படிக்கிறோம். இதுக்கான காரணம் என்ன? ஒவ்வொரு உயிரிலுமே 6 நிலைகள் இருக்குது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சாரியம் அப்படின்ற நிலைகள் இருக்குது. இந்த 6 நிலைகளில் எவன் ஒருத்தன் கடக்கிறானோ அவன் முருகன் ஆயிரும். முருகன் நேரடியாக நின்றுவர். ஆப்ஷனே இல்லை. நேரடியாக முருகன் உங்களுக்குள்ளார கனெக்ட் ஆவார். உங்கள் எதிரில் நிற்பார். இப்படி தான் அருணகிரிநாதருக்கு முன்னாடி நின்னது. ஏன்னா அருணகிரிநாதர் என்ன பண்ணாருன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அருணகிரிநாதருடைய வரலாறு கடைசியாக அவருக்கு தடையாக இருந்ததுன்னா காமம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயந்தான். மற்றபடி எல்லாம் அவர் விட்டு போயிடுச்சு. அந்த காமத்தை ஒரு நொடியில் அவர் புரிந்து கொண்டு தூக்கி போட்டதுக்கப்புறம் நேரடியாக முருகன் நின்றுட்டார். உனக்கு நான் ஒரு வேலையை கொடுக்குறேன், என்னுடைய புகழை நீ வெளியே மக்களில் கொண்டு போய் சேரு அப்படின்ட்டு நேரடியாக முருகனே அருணகிரிநாதருடைய உடலை எடுத்துக்கிட்டு நேரடியாக அவருடைய புகழை அவரே பரப்பினார். இதை அக்செப்ட் பண்ணுறீங்களா? இந்த 6 விஷயங்களையும் ஒரு மனிதரால் எப்படி சாதாரணமாக கடக்க முடியாது. யோகத்தில் தான் கடக்க முடியும். அதுவும் ஒவ்வொருவரும் தீட்சை எடுத்து பயிற்சி எடுத்து பண்ணும்போது தான் கடக்க முடியும். அப்போ அருணகிரிநாதர் எப்படி கடந்தார்? அருணகிரிநாதர் தீட்சை எடுக்கலை. ஆனால் நேரடியாக அவர் என்ன பண்ணார்னா, முப்பிறப்பில் அவர் ஒரு ஞானியாகவும் சித்தராகவும் தான் இருந்தார். அதனால தான் மறுபடியும் அவர் என்ன பண்ணார்னா, இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூலோகத்தில் பிறப்பு எடுத்ததுக்கு அப்புறம் அருணகிரிநாதருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சில கர்மாக்கள் இருந்துச்சு. அந்த கர்மா கழிகிற வரைக்கும் அவர் காத்துட்டு தான் இருந்தார். அந்த கர்மா குறைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிருச்சுன்னா, நேரடியாக அவர் காமத்தில் தான் நின்று இருப்பார். அவங்களுடைய அக்கா இருப்பாங்க. அவங்க அக்கா ஒரு விஷயம் அவர் 2 பேருக்குள்ளே ஏற்படும். அந்த ஒரு நொடியே அவருக்கு ஞானம் பிறந்துடும். நான் எவ்வளோ பெரிய ஒரு தவறு செஞ்சுருக்கேன் என்னோடய லைஃப்பில் அப்படின்ட்டு உடனே அவர் உணரும்பொழுது
முருகன் வந்து நேரடியாக அவருக்கு ஞானோபதேசம் கொடுக்குறாரு. தீட்சைன்றது முதல்ல என்ன, அது எப்படி வந்து பெற்றுக்கொள்ள வேணும்? ஒரு தீட்சை அப்படின்றது மொத்தம் 3 வகை இருக்குங்க. ஒன்று நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, தொடு தீட்சை. இந்த 3 தீட்சையில் தான் ஒட்டுமொத்த சித்தர்களுமே வந்து அவர்களுடைய ஆற்றல்களை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்தார்கள். ஸோ இது ஒரு பெரும் நிலை. அது அப்படி ஒருவருக்கு தீட்சை நம்ம கொடுக்கும்போது அவங்களுடைய வினைகளாக இருக்கட்டும் எல்லாமே பஸ்பமாகி விரும்பி எரிஞ்சு. ஏன்னா ஒரு குரு வந்து தொடரான தொடு தீட்சைன்னு சொல்லுவாங்க. தொடு தீட்சையை கொடுக்கும்போது சரி, அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த கர்மா தூய்மையாக கரைந்திரும்போது குருவினுடைய அந்த வெண்மை ஆற்றல் அவங்களுக்குள்ளார பாய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுனா, நேரடியாக அவர்களுடைய சூட்சமமாக இருக்கக்கூடிய அந்த நெற்றிக்கண்ணை திறந்து விடுற ரகசியம் தான் அது. அப்படி திறக்கும்போது முழுமையாக இவங்க அந்த வினைகளுக்குள்ளார சிக்கி இருக்கிறவங்க பிரம்மரந்திரம் திறந்த உடனே என்ன ஆகும்னா, முழுமையாக ஒரு ஆன்மா பல பிறப்புகளாக எடுத்து வந்து அந்த வினைகள் மொத்தமே கழிஞ்சு அது அடுத்தடுத்த நிலைகளுக்கு போக ஆரம்பிச்சிடும். உடலில் வந்து அதீதமான ஒரு மாற்றம் நிகழும். என்ன மாதிரியான மாற்றம் உடல்ல? அது நம்ம வார்த்தை வழியாக நம்ம சொல்ல முடியாது. அது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அனுபவப்பட்டவர்களுக்கு தெரியும், அனுபவஸ்தர்களுக்கு தெரியும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளார பாய ஆரம்பிக்கும். என்னுடைய குரு கிட்டத்தட்ட 723 வருஷம் வாழ்ந்த ஒரு பெரிய மகான் அவர். அவர் பேர் வந்து சிவபிரபாகர சித்த யோகி. ஒரு தீட்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 3 வகையான தீட்சை பற்றி சொல்லியிருந்தீங்க. நயன தீட்சை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நயன தீட்சை அப்படிங்கிறது என்ன? நயன தீட்சை என்பது ஒரு குரு முழுக்க தன்னுடைய கண்கள் மூலயமாகவே அவர்களுடைய சக்தியை எதிரில் இருக்கக்கூடிய சீடர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய கர்மாவை முழுமையாக கண்கள் மூலயமாகவே எடுத்துக்கொள்ளும் ஒரு முறை தான் வந்து நயன தீட்சை. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான தீட்சை நயன தீட்சைங்கிறது. ஆனால் நயன தீட்சையை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அதை வாங்கிக் கொள்ளும் சக்தி எதிரில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கும் அந்த உடலுக்கும் இருந்தால் மட்டும்தான் நயன தீட்சை கொடுக்க குரு அவர்கள் தயாராவார். இப்போ ஒரு குருவானவர் ஒருத்தருக்கு ஒரு தீட்சை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவருடைய சக்தியினுடைய அளவு அந்த இடத்துல அங்கே குறையுமா? அதையும் அவர் அந்த பயிற்சி பண்ணி எடுத்த எவ்வளோ % சக்தியை அந்த சீடருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கணக்கு இருக்கா? குருவுக்கு ஒருபோதும் சக்தி குறையாது. இந்த ஆற்றலை சிறிது அங்கே எதிரில் இருக்கக்கூடிய சீடர்களுக்கு கொடுப்பார்களே ஒழிய, ஆனால் குருவுக்கு எப்பொழுதும் சக்தி குறையவே குறையாது. அது பேராற்றலுடன் ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒவ்வொருவருக்கு வந்து அந்த 6 நிலைகளில் வந்து கடந்து வருகின்ற போது தான் நம்ம வந்து இறைவனோட ஐக்கியமாகிறதோ அல்லது அந்த நிலையை அடைகிறது. முருகனை காண வேண்டும் என்றால் இந்த 6 நிலைகள் இருக்கு. சிவபெருமானை பிடிக்கணும், நீங்கள் சிவபெருமானை காண வேண்டும் என்றால் 18 நிலைகள் இருக்கு. தான் 18ஆம் படி கருப்பு. ஐயப்ப சுவாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா 18 படிகள் வச்சிருக்கிறது. இது எல்லாமே ஒரு படிநிலைகள் தான். முருகனை காண வேணும்னா அந்த 6 நிலைகள். அந்த 6 நிலைகள் அப்படி என்பது என்ன? இந்த உணர்வு ரீதியான நிலைகளா அல்லது நீங்க சொன்ன மாதிரி காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சாரியம், இந்த 6 நிலைகளை கடக்கணும். அப்போ நம்ம சொல்ற மந்திரங்களால யந்திரங்களால எல்லாம் முருகனை அடைய முடியாது, பார்க்க முடியாது. அப்படி இல்லைன்னா இந்த 6 டேஸ்ட்டை உங்களுக்குள்ள இருந்து கட் பண்ணணும். இனிப்பு, ஓர்ப்பு, துவப்பு, கார்ப்பு, கைப்பு, 6 சுவையை கட் பண்ணணும். இதை நிறுத்துனீங்கன்னா சாட்சாங்கமா இறைவன் முன்னாடி. அப்போ எதையுமே சாப்பிட முடியாது தண்ணியை தவிர. இப்போ யோசிக்கிறீங்களே, அதுவே தவத்தினுடைய உயர்நிலை. அது தவத்தில் தான் சாத்தியப்படும். இது எல்லாமே ரகசியங்கள் தான். இது சொன்னாலும் புரியலை அப்படின்றதுனால தான் இது யாருமே இதை பேசப்படுறதில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இளைஞர்களுக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறது என்பதால் நான் நேரடியாக அவர்களுக்கு இந்த பதில்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருவடி தீட்சை அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கேட்டிருக்கோம், பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். உண்மையாக அந்த திருவடி தீட்சை எப்படி என்பது ஒருவருடைய குருவினுடைய திருவடிகளை எடுத்து தலையில் வைப்பதா அல்லது அதையும் தாண்டி வேறு ஏதோ இருக்கா? அதை பற்றி ஏதாவது ஒரு விளக்கம்? குரு சொல்லை தட்டாமல் இருப்பது. ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான். ஸோ ஒரு குரு பார்வையில் இருப்பதே, குருவினிடத்தே சரணாகதி நிலையில் இருப்பது தான் திருவடி தீட்சை. எப்பொழுதுமே குருவை பற்றியும் குரு சிந்தனையிலே இருக்கிறது தான் குரு தீட்சை அப்படிங்கிறது, திருவடி தீட்சை. அப்பொழுதாவது ஒரு குருவினுடைய பார்வை ஒரு சீடன் மீது படுமோ விழுமோ அப்படிங்கிற ஒரு நிலை தான். ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் இருக்கும்போது ஒரு சித்தர்கிட்ட தீட்சை எடுக்கணுனால 12 வருஷம் ஆகும். ஸோ 12 வருஷம் அங்கே என்ன பண்ணணும்னா, ஒரு சீடன் ஒரு குருவுக்கு பணிவிடைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதுவும் அந்த குருவுக்கு இவன் நல்ல மாணவனா, இவனுக்கு சொல்லி கொடுத்தா உடனே இவன் கேட்ச் பண்ணிப்பானா, சரி யோகத்தை பண்ணி கொடு, இல்லை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு ஒரு ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுத்து மறுபடியும் இவர் என்ன பண்ணுவார்னா வேறு சித்தர்கள்கிட்ட அமுச்சு விடுவார். இதெல்லாம் நிஜம் நடந்திருக்குங்க. வேறு சித்தர் அங்கே போனாங்கன்னா அங்கே அவங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா அவங்க தீட்சை கொடுப்பாங்க. அங்கேயும் போய் ஒரு 6 மாதம் 2 வருஷம் 3 வருஷம் அங்கேயும் போய் வேலை செய்யணும்.
பணிவிடை செய்யணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒருவன் வந்து ஒரு 18 வயசில் ஒரு ஆன்மீகத்தை நோக்கி வரான்னா அவன் தீட்சை வாங்குறதுக்கு அப்போல்லாம் 58 வயசு 60 வயசு ஆகும். அது வரைக்கும் குருவுக்கு பணிவிடையே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகுனா, ஓஞ்சிப்போ பாவம் வேணா நம்மக்கிட்டே காலை சுற்றிக்கிட்டே இருக்கேன்னா, அதுக்கப்புறம் ஒரு குரு வந்து ஒரு பயிற்சியை சொல்லி கொடுத்து தீட்சை கொடுத்ததுக்கப்புறம் அவன் ஒரே வருஷத்தில் ஞானம் அடைஞ்சு அவன் இறைவனை நோக்கி. ஏன் சித்தர்கள் அதை தடுத்து வச்சாங்க அப்படின்ட்டு நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களா? தீட்சைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குரு ஒருவருக்கு தீட்சை கொடுக்கணும், ஒரு குரு தீட்சை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணுன்னா முதல்ல அவங்க அதுக்கு தகுதியானவங்களாக இருக்கணும். முதல்ல தகுதிப்படுத்திக்கணும். எடுத்தும் கவுத்துன்ட்டு எல்லாருக்குமே அந்த தீட்சையை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா குரு பார்வையிலே வச்சு தீட்சை கொடுத்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஒரு சில முறைகள் இருக்குது. அந்த முறைகளெல்லாம் சரியாக செய்ய வைத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு பண்ணும்போது தான் அவங்களுடைய முழுமையான கர்மா நிவர்த்தி ஆயிரும். பிறப்பிலேயே வாழ்க்கையே மாறிடும் அதுக்கப்புறம். ஆனால் கடவுளை எப்படி அறியறதுன்னு தெரியல. ஆனால் நமக்குள்ளே ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குது. நம்ம பேசுகிறோம், நம்ம தூங்குகிறோம், நம்ம சிரிக்கிறோம், நம்ம அழுகிறோம், நமக்கு உணர்ச்சி இருக்குது, உணர்வு இருக்குது, என்னென்னவோ பண்ணுறோம். பக்கத்து வீட்டில் போய் சண்டை போடுறோம். கரெக்டு தானே? பொசசிவ் கோபங்கள் இது எல்லாமே இருக்குது ஒரு மனுஷனுக்கு. பல விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் இந்த உடல் எப்படி நகர்வு ஏற்படுது, நம்ம இறந்தால் நம்ம எங்கே போக போகிறோம், நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்றதே தெரியாமல் ஒரு மனுஷன் வாழ்கிறத ஒரு வாழ்க்கையா சொல்லுங்கள்? ஒரு வாழ்க்கையா? இங்கேருந்து என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம்? எதுவும் இல்லை, நத்திங், ஒன்றும் கிடையாது. அது வாயில் இருக்கக்கூடாது. நான் இங்கேருந்து என்ன எடுத்துகிட்டு போக போகிறது இல்லைன்ட்டு வார்த்தைகளில் இருக்கக்கூடாது. ஒரு மெய்ப்பொருள் இருக்குது உங்களுக்குள்ள. அந்த மெய்ப்பொருளை நீங்கள் திறந்து அந்த பொக்கிஷத்தை நீங்கள் திறந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. இது ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது. இறைவன் ஒளி ரூபமாக உங்களுக்குள் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை அறியவும் அவரை கவனிக்கவும் நீங்கள் முற்படுவதில்லை. ஏனென்றால் உங்களுடைய ஊனக்கண்கள் பல விஷயங்களை உங்களை மூடி மறைத்து வைத்திருக்கிறது. ஆனால் உங்களுக்குள்ளே அகக்கண் ஒன்று இருக்கிறது. அதுவே 3ஆம் கண், அதுவே நெற்றிக்கண். அந்த நெற்றிக்கண் ஒவ்வொருவருக்கும் திறக்கும் போதும் திறந்து விடும்போதும் ஒரு பேராற்றலுடன் உங்களுடைய உயிராற்றல் போய் இணையும் பொழுது ஒரு அதீத சக்தி படைத்தவனாகவும் அதிக ஒரு பேராற்றல் ஒரு பெரும் சக்தி நிறைந்தவனாக நீ ஆயிரும். சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயம் இல்லை, உணர்ந்து தெளிய வேண்டிய விஷயம், அவ்வளவுதான். ஆனால் ஒவ்வொருவரும் அந்த உணர்வை பிடிச்சிட்டிங்கன்னா, அந்த உணர்வுக்குள்ளார பயணப்பட தெரிஞ்சிருச்சுன்னா என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் தயாராக இருக்குது. என்ன கேட்டாலும் கிடைக்கும். எல்லாமே எதுக்கு உட்பட்டுருக்கு? பிரபஞ்சத்துக்கு உட்பட்டு தானே இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிடும். நான் முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அது பிடிச்சிட்டிங்கன்னா அது என்ன வேணாலும் கொடுக்க தயாராக இருக்குது. பிரபஞ்சம் உங்ககிட்ட கேட்குறது அது ஒரே ஒரு விஷயந்தான். என்னை பார், இயற்கையை நேசி, மனிதர்களை நேசி, மனிதாபிமானத்துடன் இரு, கருணையுடன் இரு, அன்பாயிரு. இது எல்லாமே ஒரு தனி மனிதனுடைய ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நேரடியாக பிரபஞ்சத்தோட பிளஸ்ஸிங் மிக பெருசாக இருக்கும். இறைவன் வந்துடுவார் உங்ககிட்ட. ஸோ இதுனா என்ன பயனுன்னு இன்றைக்கி கேட்குறீங்க. கரெக்டாக சொல்லிட்டேன் ஆல்மோஸ்ட் நான் சொல்லிட்டேன். ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம எல்லாமே நம்ம சொன்னால் கூட அது மிகையாகாது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பல விஷயங்களை பேசியிருக்கோம், இன்னும் தொடர்ந்து பேசுவோம். நிறைய புரிதல்களுக்கு மனித உயிர்களை உட்படுத்துகிற பல விஷயங்களை நீங்களும் செஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் மூலமாக ஐபிசி பக்தியும் அதை செய்யும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நேர்காணலுக்கு உங்களுக்கும் ரொம்பவே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குருகடாட்சம். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.